ஒரு தொழிலை வந்து ஆரம்பிக்கிறோம். அதை ஆரம்பித்து எப்படி வந்து அதை நிர்வாகம் செய்கிறது, எப்படி நம்ம செஞ்சால் மக்கள் அதை நோக்கி ஈர்க்கப்படுறாங்க, அதில் முக்கியமாக வேலை செய்கிற ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படி வந்து அவங்கள ஈடுபாடாக செய்ய வைக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். ஒரு நிமிட மேலாளர். இந்த புத்தகம் வந்து உண்மையிலே ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட், பட் ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதில் இருக்குது. என்ன அதில் சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். யூஷுவலாக நீங்கள் கம்பெனி ஒரு மேனேஜர் ஒரு சிஇஓ அப்படின்னு வந்தால் என்ன ஞாபகம் வரும்னா, ஒரு மேனேஜர் அண்டு அது வேலை செய்கிறவங்கள்ட்ட இருக்கிற ஒரு முரண்பாடு, போர்ட் மீட்டிங்கில் திட்டுறது, கான்காலில் திட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக ஞாபகம் வரும். பட் இதெல்லாமே வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு ஒர்க் கல்ச்சர். சரிங்களா? இப்படி இருந்தது அப்படின்னா என்ன ஆகும்னா, படிப்படியாக அந்த ஊழியருக்கு அந்த மேனேஜர் மேலே ஒரு வெறுப்பு உண்டாகும். அப்போ அந்த நிறுவனத்துக்கு மேலே ஒரு வெறுப்பு உண்டாகும். அந்த நிறுவனத்துக்காக வேலை செய்கிறது இல்லாமல் இவர் ஒரு சம்பளத்துக்காக வேலை செய்கிற ஒரு நபராக மாறிடுவார். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த கம்பெனியை விட்டு அவர் விலகி போயிடுவார், வேறு கம்பெனிக்கு போயிடுவார். ஏன்னா அந்த கம்பெனி அவருக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல, அவர் வேலை செய்கிறதுக்கு உண்டான சூழலை உருவாக்கலை. அப்படி இல்லாமல் எப்படி இருந்தால் ஒரு இடத்துல ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஊழியருக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும், எப்படி நீண்ட நாள் வேலை செய்வார், அந்த சூழலை உருவாக்குறது இருக்கிறது. அந்த சூழலை உருவாக்குறது இருக்குது இல்லையா, அது ரொம்ப முக்கியம். இந்த கான்செப்ட் வந்து தனி நபருக்கும் பொருந்தும், ஒரு நிறுவனத்துக்கும் பொருந்தும், எல்லாத்தையுமே பொருத்தி பார்க்க முடியும். சரிங்களா? அந்த கண்ணோட்டத்தோட இந்த வீடியோ பாருங்கள். இப்போது நம்ம சொல்ல போகிற கான்செப்டை வந்து 2 வகையான பீப்புளுக்கு வந்து இதை உபயோகப்படுத்தலாம். ஒன்று, நல்ல திறமையானவர்கள், வெற்றியாளர்கள். அவங்க ஆல்ரெடி அந்த வெற்றிக்காக நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க, அவங்க திறமையை வளர்த்துக்காக நிறைய அறிவுகளை நிறையா படிச்சிருப்பாங்க. அவங்கள்ட்ட இந்த ஒரு வேலையை சொன்னால் போதும், உடனே செஞ்சுருவாங்க. நிறைய ரொம்ப கூட இருந்து கைட் பண்ணணும் அவசியம் இல்லை, அவங்க வந்து எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இவங்கள வந்து நம்ம ஹையர் பண்ணோம் அப்படின்னா அவங்கள்ட்ட இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் 2வது வகையான ஆட்கள், அவங்கள வந்து வெற்றிக்காக இயங்கிக்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது செஞ்சு நம்ம வந்து வெற்றி அடையலாம், நம்ம முன்னேறலாம் லைஃப்பில் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்கள்ட்டையும் இந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணலாம். இது 2 மனநிலை இல்லாமல் வேறு ஏதோ ஒரு மனநிலை இருந்தாங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகாது. அவங்களுக்கு ஒரு முன்னேறணும் அப்படின்ற ஒரு ஃபயர், பர்னிங் ஃபயர் வந்து இருக்கணும். அப்போது இந்த கான்செப்ட் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு நிமிட மேலாண்மை. இந்த புத்தகத்தில் வந்து ஒரு ஸ்டோரி வைஸாக சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்டோரி நீங்கள் படிக்கும்போது ரொம்ப இயல்பாக இருக்கும். என்னென்னா, இந்த புத்தகத்தோட ஆசிரியர் வந்து எந்த கம்பெனியில் மேலாளர்கள் இருக்காங்களோ அவங்களோட நடவடிக்கைகள், அவங்களோட செயல்திறன் எப்படி இருக்குது, அதனால் எப்படி வந்து அந்த கம்பெனி உயர்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு மாதிரி மேற்கொள்வார். உலகம் முழுக்க சுற்றுவார். எங்கே பார்த்தாலுமே அவருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான விஷயம் இருக்காது. எல்லாருமே 99% ஒரே மாதிரி இருக்காங்க மேலாளர்கள். அதாவது ஊழியர்களை வந்து விரட்டி வேலை வாங்குவது, அதை போர்ட் மீட்டிங்லாம் திட்டுவது, இந்த மாதிரியான ஒரு சூழலில் இருக்காங்க. அதாவது இங்கே வந்து 2 வகையாக சொல்கிறாரு. ஒன்று வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான வகைகள், இன்னொரு வகை பார்த்தோம்னா ரொம்ப அன்பாக இருக்கிறது, ரொம்ப பாசமாக இருக்கிறது. இந்த மாதிரியான மேனேஜர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த நிறுவனம் வந்து சரியாக செயல்திறன் எட்டாமையே இருக்குது. இங்கே செயல்திறன் எட்டுது, அதாவது விரட்டி வேலை வாங்குற இடத்துல செயல்திறன் எட்டுது, ஆனால் ஒர்க் கல்ச்சர் நல்லா இல்லை, டாக்ஸிக்காக இருக்குது. இங்கே ஒர்க் கல்ச்சர் நல்லா இருக்குது, ஊழியர்கள் ரொம்ப அன்பாக இருக்காங்க, ஃபீல் பண்ணுறாங்க, தன்னோட நிறுவனமாக நினச்சி செய்கிறாங்க, பட் செயல்திறன் வந்து எட்டலை. அப்போ இது 2த்துக்கும் இல்லை, ஏதோ ஒரு முரண்பாடு இருக்குது அப்படின்றத அவர் ஃபீல் பண்ணி 2த்தையும் சரியாக செய்யக்கூடிய ஒரு மேலாளரை வந்து இவர் தேடுறாரு. அப்படி கண்டுபிடிச்சவர் தான் வந்து இந்த கான்செப்ட் வந்து இவர் சொல்லித்தராரு, 1 மினிட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கண்டுபிடித்த நபர் தான் வந்து இந்த கான்செப்டை வந்து இவருக்கு சொல்லித்தராரு, 1 நிமிட மேலாளர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கான்செப்டில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு கம்பெனிக்கு யாராவது ஒரு புதுசாக வராங்க, ஆர்எல்ஸ் நீங்களே ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு டிராஃப்ட் மாதிரி ரெடி பண்ண சொல்கிறாங்க. ஒரு பேப்பரில் வந்து 1 மினிட்டில் அந்த விஷயத்தை நம்ம படிக்கணும். என்னென்னா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு திட்டத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம்னா இந்த திட்டத்தினால் என்ன விளைவு வந்து வரப்போகுது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறோம், நல்ல வெற்றி ஆகிட்டோம், அந்த திட்டம் வந்து நல்ல செயல்முறைகள்லாம் இருக்குன்னா அது அப்படியே நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். இல்லை இந்த திட்டம் வந்து சரியில்லை, இது சரியான ஒரு செயல்திறனை கொடுக்கவில்லைன்னா
இந்த செட்டப் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னா 1 மினிட்டில் அதை படிக்கணும், 1 பேஜில் இருக்கணும், 250 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்கணும். சரிங்களா? அப்படி பார்த்தோன்னா அதில் என்ன விஷயங்கள் இருக்குதுன்னு அப்படி ஈஸியாக கிராஸ்ப் ஆகிற மாதிரி இருக்கும். இப்படி ஒரு திட்டத்தை நம்ம போட்டு ஒரு ஊழியருக்கு கொடுத்தோம் அப்படின்னா, உங்களோட வேலைகள் இதுதான், இதெல்லாம் நீங்கள் செய்யணும், இது செஞ்சால் இவ்வளோ செயல்திறன் வந்து வெளியாகும், இப்படின்ற ஒரு திட்டத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்க ஒரு சந்தேகமே இல்லாமல் அவங்களுக்கு ஒரு வேலைகளை சரியாக செய்வாங்க. பெரும்பாலான நிறுவனங்கள் என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு பொசிஷனுக்கு வந்து வந்துடுறாங்க, அவங்க இது என்ன செய்யணும் அந்த இடத்தோட ஒர்க் கல்ச்சர் தெரியாமல் கஷ்டப்படுறதுனால இந்த விளைவுகள் வந்து ஏற்படுறதா அப்படி சொல்கிறாங்க. அதனால் ஒரு மேலாளராக இருக்கவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்றத சரியாக திட்டமிட்டு கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிடுறாங்க. இதை வந்து நம்ம சுய முன்னேற்றத்திற்கும் பயன்படுத்தலாம். பின்னாடி பார்த்துருப்பீங்க ஒரு 2 ஃபைல் இருக்கும். ஸோ இந்த ஃபைலை நான் அதுக்கு தான் வச்சுருக்கேன். என்னென்னா 1 மினிட்டில் என்னோடய டிராஃப்ட் மாதிரி பார்ப்பேன். ஸோ ஓகே, இந்த மாதம் நம்ம என்ன திட்டம் போட்டிருக்கோம், இது என்ன செயல்திறனில் இருக்குது, இது சரியாக இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபைல் நீங்கள் ரெடி பண்ணி ஒரு பேப்பராக நீங்கள் அட்டாச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, எத்தனை திட்டங்கள் நீங்கள் போட்டிருக்கீங்க, அதில் எத்தனை சக்ஸஸ் ஆகிருக்கு உங்கள் லைஃப்பில் அப்படின்றது உங்கள் கண்ணுக்கு எதிர்ப்புற தெரியும். நான் இதுக்கு முன்னாடி வந்து ஜேர்னலிங் மெத்தடில் நான் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு டைரி மாதிரி. பட் அது அந்தளவுக்கு ஒரு எஃபிஷியண்ட்டாக இல்லை. ஏன்னா அதில் நிறைய நம்ம விஷயங்கள் எழுதுவோம், நம்ம லைஃப் பற்றி, நம்ம எமோஷன்ஸ் பற்றி நிறைய எழுதுவோம். பட் இந்த மாதிரி ஒரு டிராஃப்டாக மேக் பண்ணி வைக்கிறது நம்ம லைஃபே வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் செஞ்சுட்டு வந்திருக்கோம், என்னென்னலாம் செஞ்சுருக்கோம் அப்படின்றது ஒரு ஃபிங்கர் பாயிண்டில் இருக்குது அப்படின்றத வச்சுக்கோங்களேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கான்செப்டை. ஸோ அதை செஞ்சு பாருங்கள். சரிங்களா? அடுத்ததாக வந்து 1 நிமிட பாராட்டுகள். இந்த 1 நிமிட பாராட்டுகள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ யாராவது ஒரு புது நபர்கள் வந்து நம்ம நிறுவனத்தில் வேலைக்கு சேர்றாங்க அப்படின்னா, ரொம்ப கூர்மையாக வந்து கவனிக்க சொல்கிறாங்க. எதுக்காக? அவங்க ஏதாவது உடனே ஒரு தப்பு செய்வாங்க, அது திட்டலாம் அப்படின்றதுக்காக இல்லை. ரொம்ப கூர்மையாக கவனித்து அவங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் முன்னேறினாங்க அப்படின்னா அது உடனே அவங்க வந்து பாராட்டணும். கொஞ்ச நாளைக்கு பாராட்ட என்ன ஆயிடுவாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட செயல்திறன் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இருக்கும். ஓகே, இதுவரையும் பண்ணிட்டேன் சூப்பர் அப்படின்னு சொன்னால் அடுத்த லெவலுக்கு அவங்க போவாங்க. இப்படி செய்ய அவங்க நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் ஆனதுக்கப்புறம் அவங்கள வந்து அதுக்கப்புறம் ரொம்ப கூட இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அவங்களே அவங்களுக்கு வந்து பாராட்டுகள் கொடுத்துப்பாங்க. ஏன்னா தான் செஞ்சது சரி அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது நம்ம நல்ல விஷயங்கள் செய்யும்போது, நல்ல ஒரு செயல்திறன் கொடுக்கும்போது நம்ம பாராட்டினா போதும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த பாராட்டுகள் என்ன செய்யுது அப்படின்னா, ஒவ்வொரு மனிதருக்குமே ஒரு பாராட்டு அப்படின்றது ரொம்ப பிடிச்சமான விஷயம். அவங்கள அடுத்தடுத்த இலக்குகளை நோக்கி நகர வைக்கும், ஒரு மன நிறைவு கொடுக்கும். இந்த ஒர்க்கை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு மன நிறைவு வந்து கொடுக்கும். சரியாக பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு மன நிறைவு கொடுக்கும். இதை நமக்கு செய்யலாம், நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பாராட்டுகள் வந்து அடுத்த இலக்கை நோக்கி கொண்டு செல்லும். ஸோ இது எப்படி அடுத்த இலக்கை நோக்கி கொண்டு செல்லுது அப்படின்னா, ஒரு டால்ஃபின் கதை சொல்லலாம். நீங்கள் டால்ஃபின் ஷோலாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னா, அந்த டால்ஃபின் ஷோவில் ஒரு ரிங் மாதிரி வச்சுருப்பார் ஒரு மாஸ்டர். வந்து அந்த ரிங்குள்ளே வந்து அந்த டால்ஃபின் வந்து வெளியே வரும். ஆனால் டால்ஃபின் வந்து பார்த்தோம்னா முக்கியமாக வந்து நீருக்கு அடியில் இருக்கிற ஒரு விலங்கு. இதுக்கு வந்து அந்த ரிங்குக்குள்ளே போகணும் அப்படின்றது தெரியவே தெரியாது. சரிங்களா? ஆரம்பத்தில் அது எப்படி ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, முதல்ல இந்த ரிங்கை வந்து தண்ணிக்குள்ளே வச்சுருப்பாங்க. தண்ணிக்குள்ளே வச்சு அந்த டால்ஃபின் அந்த ரிங்குக்குள்ளே பூந்து வெளியே வந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு காம்ப்ளிமெண்ட் மாதிரி ஃபுட்டோ இல்லை ஏதாவது கொடுத்துருப்பாங்க. இப்படியே அதை கொடுக்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரிங்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தண்ணிக்கு மேலே எடுத்து வந்துருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஒரு கட்டத்தில் தண்ணியிலேருந்து ஒரு 2-3 அடி மேலே வச்சு கூட அது ஜம்ப் பண்ணுற அளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. இப்போ எடுத்தோடனே பாருங்கள், கடல்லேருந்து ஒரு டால்ஃபினை பிடிச்சிட்டு வந்து இந்த ரிங்கு மேலே நீ தாவு அப்படின்னா தாகுமா? தாவே தாவாது. இங்கே என்ன கான்செப்ட்னா, சின்ன சின்ன காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோட ஒரு மையக்கருத்து. அப்போ எடுத்தோடனே ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு பெரிய விஷயத்தை கொடுக்காமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து நல்லா பாராட்டும் போது அவரால் ஒரு பெரிய இடத்துக்கு போக முடியும், பெரிய விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது இந்த ஸ்டோரியோட மையக்கருத்து. ஸோ இதே மாதிரி தான் மனிதர்களும் சின்ன சின்ன காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும்போது அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறிட்டே இருப்பாங்க. இது 1 நிமிட பாராட்டுகள். சரிங்களா? ஸோ இப்படி செய்யும் போது என்ன நடக்கும்னா, அந்த எம்ப்ளாய்க்கும் அந்த மேனேஜருக்கும் இடையில் இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப இணக்கமாகும். அப்போது ஓகே, இவர் வந்து நம்ம நல்லது செய்யும் போதெல்லாம் பாராட்டுறாங்க, உண்மையிலே நம்ம மேலே ஒரு அக்கறையில் இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வரும். அந்த இடமே வந்து ஒரு விரும்பி செய்யக்கூடிய வேலையாக மாறிடும்.
இப்போ நமக்கு ஒரு சாதாரணமாக ஒரு மனிதருக்கு வெளியே எங்கேயுமே பாராட்டுகள் கிடைக்காது. அவர் ஏதாவது ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல முன்னேறும் போது தான் ஒரு பாராட்டு வரும். அந்த பாராட்டை ஒரு இடத்துல அவர் கொடுக்கும்போது, அவருக்கு வேண்டிய பாராட்டுகளை அவர் செய்தோட வேலைக்கு தகுந்த பாராட்டுகளை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த இடம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த வேலைக்கு போகிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவருக்கு. தன்னோட நிறுவனமாக அவர் எடுத்து தன்னை மாற்றிக்க ஆரம்பிப்பார். இங்கே வந்து அந்த ட்ரான்சிஷன் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக இப்போது பாராட்டுகள்னு சொல்லிட்டோம். பட் தப்பே நடக்காதா? தப்பு நடக்க தான் செய்யும். யாராவது ஒருத்தர் தப்பு செய்ய தான் செய்வாங்க. பிகாஸ் வி ஆர் ஹியூமன்ஸ். அப்போ தப்பு நடக்கும்போது எப்படி வந்து அதை சொல்லணும் அப்படின்னா, 1 நிமிட கடிந்துரை அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க. இது எப்படின்னா, இப்போ ஒரு எம்ப்ளாயி இருக்கார், அவர் ஏதாவது தப்பு செஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இன்டென்ஷனாக செஞ்சுருக்க மாட்டார், தெரியாமல் செஞ்சுருக்கலாம். சரிங்களா? அப்போது அவரோட செயல் திறன் இருக்கு இல்லையா, அவரோட செயலை மட்டும்தான் நம்ம வந்து சுட்டி காட்டி இந்த செயலில் இந்த தப்பு இருக்குது அப்படின்ற நம்ம சொல்லணும். எந்த ஒரு சூழ்நிலையும் அந்த தனிநபர் தாக்குதல் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ரியாலிட்டியில் நடக்கிறது என்னென்னா 90% தனிநபர் தாக்குதல் நடந்துகிட்ருக்கு. அதனால தான் ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லாமல் அவர் அடுத்த கம்பெனிக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருது. சரிங்களா? இப்படி அடுத்தடுத்த இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது என்னென்னா, அந்த எம்ப்ளாய்க்கு ஓரளவு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே கற்றுக்கிட்ட வரையும் அவர் கற்றுப்பார், அடுத்த இடத்துக்கு போய் அவர் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவார். பட் அந்த நிறுவனத்துக்கு பார்த்தோன்னா 6 மாதம் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ரெயினிங்க்கு வந்து ஒரு பணம் கொடுத்துருப்பாங்க. அந்த திரும்பி 6 மாதம் அவங்க இன்னொருத்தரோட ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி போய்கிட்டே இருந்தது அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு தான் வந்து இது பெரிய அடியாக இருக்கும். கடைசி வரையும் அந்த நிறுவனம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே உயர முடியாத மாதிரி. ஏன்னா இந்த மக்களோட செயல்திறன் தான் ஒரு கம்பெனி ஒரு நிறுவனத்தோட ஒரு அவுட்புட்டாக வருது. ஸோ அதனால் எப்போவுமே இந்த மக்களோட செயல்திறனை எப்படிலாம் அதிகரிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது தான் ஒரு சரியான முறையாக இருக்கும். இப்போது எப்படி இந்த கடுந்துரையை வந்து முறையாக பயன்படுத்தும் போது எப்படி அவர் முன்னேறாரு அப்படின்னு பார்ப்போம். முதல்ல ஒருத்தர் தவறு செஞ்சிட்டார் அப்படின்னா இது தவறு உண்மையிலே அப்படின்றத வந்து நம்ம ஆதாரப்பூர்வமாக அணுகணும். அவர் செஞ்சிட்டார் அப்படின்ற பட்சத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, அவரோட செயல்திறனை அவரோட செயலை மட்டும்தான் நம்ம வந்து இந்த செயலில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு திட்டவட்டமாக சுட்டி காட்டணும். சுட்டி காட்டி இதை வந்து இந்த செயல் இப்படி செஞ்சதுனால நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நீங்கள் செஞ்சுருப்பீங்க நான் எதிர்பார்க்கல, இந்த மாதிரி ஆயிருக்கும்னு நான் எதிர்பார்க்கல, நான் இதை இப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் டைம் கொடுக்கணும். ஏன்னா அந்த டைம் தான் வந்து பார்த்தோன்னா அவர் ரியலைஸ் பண்ண வைக்கும். நம்ம செஞ்சிருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோண வைக்கும். அதுக்கப்புறம் அவர் மேல் உள்ள நன்மதிப்பை வந்து கொடுக்கணும். அது வந்து எதுக்குன்னா, ஏற்கனவே நம்ம கடிந்து பேசிட்டோம் இல்லையா, இப்போ அவர் வந்து ஒரு ஊக்கப்படுத்துகிற மாதிரி ஒரு நன்மதிப்பை வந்து கொடுக்கணும். அப்படி செய்யும் போது என்ன ஆகும்னா, அவருக்கு வந்து அந்த இணக்கமான ஒரு சூழல் ஏற்படும். அவர் அந்த டக்குனு வந்து கூட அதை திட்டினதை கூட அவர் மறந்துட முடியும் அந்த சூழலில். சரிங்களா? அப்போ ஒரு இணக்கமான சூழல் ஏற்படும். திரும்பி அவர் அடுத்த கட்டமாக வேலைக்கு நகர்ந்துருவார். இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற விஷயத்துக்கு நகர்ந்துருவார். இதுதான் வந்து 1 நிமிட கடிந்துரை. இந்த ஃபார்மெட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல வந்து சரியாக ஆராய்ந்து நம்ம வந்து இவர் தவறு செஞ்சிட்டாங்களா அப்படின்னு பார்க்கணும். 2வது வந்து அதை எப்படி வந்து திட்டவட்டமாக சுட்டி காட்டணும். அவங்களோட செயலை வந்து தான் சுட்டி காட்டணும். தனிநபர் வந்து இதில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. செயலில் எப்படி வந்து அவங்க செஞ்சுருக்கணும், எப்படி வந்து என்ன தவறு நடந்திருக்கு அப்படின்றத வந்து சுட்டி காட்டணும். அடுத்து 3வது ஒரு இடைவெளி கொடுக்கணும். அந்த இடைவெளியில் வந்து அவங்க இந்த விஷயங்களை வந்து அவங்க ரியலைஸ் பண்ணுறதுக்கான டைம் கொடுக்கணும். 4வது வந்து அவங்க மேலே இருக்க ஒரு நன்மதிப்பை வந்து சுட்டி காட்டணும். நான் வந்து உங்கள் மேல் வந்து இவ்வளோ ஒரு விஷயம் வச்சுருக்கேன், அதனால் நீங்கள் இனிமேல் இந்த தவறுகள் செய்யாதீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து சுட்டி காட்டணும். ஒரு நன்மதிப்பை கொடுக்கும்போது அந்த கான்வர்சேஷன் வந்து ஒரு பாசிட்டிவாக மாறிடும். ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து அந்த புக்கில் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஒரு சீனா நாட்டில் வந்து இந்த ஒரு ஃபெபிள் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. அந்த நாட்டு அரசருக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய பொறுப்புகள் வச்சுருந்தார். நிறைய பொறுப்புகள் செய்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு போர் அடிச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ போர் அடித்ததுனால என்ன பண்ணுறாருன்னா, அவர் மந்திரியை கூப்பிட்டு, நான் இனிமேல் என்ன பண்ண போகிறேன், சில பொறுப்புகளை வந்து உங்கள்கிட்ட கொடுக்க போகிறேன் அதில் சொல்லிட்டு ஒரு பொறுப்பை வந்து தண்டனை, ஸோ யாரெல்லாம் வந்து எப்படிலாம் தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற பொறுப்பை வந்து மந்திரிகிட்ட கொடுத்துட்டார். இவர் ராஜா வந்து பரிசு வழங்கும் அந்த பொறுப்புகளை வந்து இவர் வச்சுக்கிட்டார். ஸோ இப்போ 1 மாதம் இப்படியே போகுது. ராஜா வந்து எல்லாத்துக்கும் பரிசு வழங்கிட்டு இருக்காரு, மந்திரி வந்து எல்லாத்துக்கும் தண்டனை வழங்கிட்டு இருக்காரு. 1 மாதத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மந்திரிக்கு எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மந்திரியை வந்து
ஏதோ ஒரு தப்பு கண்டுபிடிச்சா அப்படின்னா உடனே தண்டனை அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். அதனால் மந்திரி வந்து ஒரு சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லோரும் வேலை செய்யாத அவர் வந்து சொன்னால் உடனே அந்த வேலையை வந்து அங்கே முடிச்சிட மாதிரி ஆகிட்டாங்க. சரிங்களா? மந்திரிக்கு மதிப்பு கூட்டிகிட்டு இருக்குது, ராஜாவுக்கு மதிப்பு கம்மியாகிட்டே வருது. ஏன்னா இவர் வந்து தண்டிக்க மாட்டார்ல, அப்போ பொறுமையாக செஞ்சுக்கலாம், முதல்ல மந்திரி சொன்னதை செய்வோம் அப்படின்ற மாதிரி ராஜாவுக்கு ஒரு மரியாதை குறைஞ்சிட்டே இருக்குது. இதை கவனிச்சுட்டு ஒரு ராஜாவுக்கு வந்து வேணாம், இப்படியே போனால் சரி வராது, நாம் வந்து தண்டனை கொடுக்கறத எடுத்துப்போம், மந்திரிக்கு வந்து இந்த பரிசு வழங்குறத கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மாற்றுறாங்க, ரோல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மந்திரி வந்து என்ன பண்ணுறாரு, பரிசாக கொடுக்குறான், ராஜா வந்து தண்டனை கொடுத்துட்டே இருக்காராம். இப்போ அந்த மக்களுக்கு வந்து இங்கே ஒரு குழப்பம் வந்துடுது. என்னென்னா, என்ன ராஜா நல்லா தானே இருந்தார், இப்போ திடீர்னு வந்து இப்போது தண்டனையாக கொடுத்துட்ருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ யார் வந்து நல்லா இருக்கா அரசாங்கத்தில்னு பார்க்கும்போது மந்திரி வந்து பரிசாக கொடுத்துட்ருக்காராம். அப்போ மந்திரி தான் சரியான ஆள் அரியணைக்கு அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியை வந்து அரசராகிறதுக்கு மக்கள்லாம் வந்து முன்னே போனாங்க. இந்த ஸ்டோரியோட மாரல் என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம வந்து ஏதோ ஒரு திட்டுறதோ இல்லை வந்து கடிந்து பேசுகிறதோ இருந்தாலும் பின்னாடி அவங்கள வந்து அரவணைக்கும் போது மைண்டு வந்து மாறிடுது. இதை தான் வந்து இந்த மந்திரி செஞ்சுருக்காரு. முதல்ல வந்து தண்டனைகள் கொடுத்துருக்காரு, அதுக்கப்புறம் பரிசுகள் வழங்கியிருக்காங்க. ஆனால் முதல்ல அவங்கள வந்து அரவணைச்சிட்டு பின்னாடி திட்டும் போது கடைசியாக அந்த இருக்க பதிவுகள்னால அவங்க வந்து ஒரு முரண்பாடான ஒரு நிலைமைக்கு போகிற சூழல் வருது. ஸோ அதனால் எப்போவுமே கடிந்துரையை ஃபஸ்ட்டு வச்சுட்டு நன்மதிப்பை வந்து பின்னாடி கொடுக்கறது ஒரு நல்ல ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸாக வச்சுக்கோங்க. இது வந்து நல்ல பாணிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போது இந்த மாதிரி செய்யும்போது அந்த ஊழியருக்கு நல்லாவே தெரிஞ்சிடும், இங்கே நம்மளை எந்த வகையிலையுமே வந்து தனிநபர் தாக்குதல் இல்லை, நம்ம செயல்திறன் தான் இங்கே செயல்முறை தப்பாக இருக்குது, அதை நம்ம மாற்றிப்போம் அப்படின்ற மனநிலை வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரியான ஒர்க் கல்ச்சர் வந்து ஒரு நியூ வேவாக இருக்கும். ஆக்சுவலாக இதுதான் வந்து ஒரு நல்ல ஒர்க் கல்ச்சருமே கூட. இந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணுவாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு. இந்த மெத்தட்ஸை வந்து அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு கம்பெனியோட ஒர்க் கல்ச்சரே எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போது நாளுக்கு நாள் செய்யும்போது எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஆகிரும். ஸோ ஒரு திட்டம்னா இப்படி தான் வந்து வரையறுக்கணும், ஸோ இப்படி தான் வந்து ஒரு எம்ப்ளாயை வந்து பாராட்டணும், இப்படி தான் வந்து ஒரு எம்ப்ளாயி தப்பு செஞ்சால் இப்படி தான் செய்யணும் அப்படின்றத எல்லா ஊழியர்களும் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கீழே உள்ளவங்களையும் இப்படி நடத்த ஆரம்பிப்பாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஒர்க் கல்ச்சராக வந்து பரவ ஆரம்பிக்கும். இதை செய்யும்போது எல்லா கட்டத்துக்கும் ஒரு மேனேஜர் வந்து கூட நிற்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு அவங்கவுங்களே சுயமாக முடிவெடுத்து எது சரியானதோ அதை செய்ய ஆரம்பிப்பாங்க. அதாவது அவங்கவுங்க கையில் பொறுப்பை ஒப்படைக்கிறது, அவங்க கையில் ஒரு ஃப்ரீடம் இருக்கும். ஸோ அதனால் இது நம்ம நிறுவனம், நாம் வந்து இதுக்கு முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சி இதை செய்ய ஆரம்பிப்பாங்க. அது வந்து ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும், நிறைய மிச்சமாகும் டைம் கூட. சரிங்களா? ஒரே விஷயங்களை வந்து தவறான விஷயங்களை திரும்ப திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு திட்டம் வரையறுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து சரியா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ இப்போ சரியானதை மட்டும் நம்ம எடுத்து நம்ம பயணிக்க முடியும். ஸோ அதனால் நிறைய டைம் வந்து மிச்சமாகும். இந்த வழக்கமாக இருக்க இந்த கடுந்துரை எப்படி இருக்குன்னா, அவங்க செய்கிற தவறுகள் எல்லாம் ஒரு மாதம் சேர்த்து வச்சுட்டு ஒரு மீட்டிங்கில் வந்து திட்டுவாங்க. ஆல்ஸ் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை சேர்த்து வச்சு திட்டுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது இந்த கடிந்துரை. எப்போ தவறு நடக்குதோ அப்போயே சுட்டி காட்டணும். அப்போ என்ன ஆகுனா, தவறு நடக்கும்போது சுட்டி காட்டும்போது அவங்க திருத்துறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அமையுது. ரெண்டாவது, இவங்க அதை சேர்த்து வைக்கிறதுனால இவங்களுக்கு திரும்பி அந்த ஊழியரை பார்க்கும்போது ஒரு கோபமோ வர எதுவுமே இருக்காது. ஸோ எப்போ தவறு நடக்குதோ உடனே செய்யணும். அதே மாதிரி எப்போ ஒரு நல்ல செயல்கள் செய்கிறாரோ அப்போ உடனே பாராட்டணும். இது ரெண்டுமே உடனே கொடுக்கும்போது அவர் மகிழ்ச்சி அடைகிறார். ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு நிமிட மேலாண்மை அப்படின்ற ஒரு புத்தகத்தில் இருக்க விஷயங்கள். நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. இது எப்படிலாம் வந்து அறிவியல் பூர்வமாக வந்து மனிதர்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த புத்தகத்தோட சிறப்பு அம்சமே என்னென்னா, இதை வந்து 10க்கும் மேற்பட்ட பிஹெச்டி ஸ்காலர்ஸ் வந்து இந்த ஐடியாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி இந்தந்த விஷயங்கள்லாம் வந்து மனிதர்களுக்கு அவங்களோட நிறுவனங்களில் வந்து வேலை செய்யும் போது இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற அந்த ஐடியாஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ இதை நம்ம செஞ்சுட்டே வர என்ன ஆகும்னா, அந்த மேனேஜர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டிஸ் இருக்கு இல்லையா, 3 விஷயம். ஸோ ஒன்று வந்து திட்டம், ரெண்டாவது பாராட்டுதல், மூணாவது வந்து கடிந்துரை. இது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இருக்குது. ஸோ இந்த டெம்ப்ளேட்டை எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பிக்க எல்லாருமே ஒரு நிமிட மேலாண்மையாக ஆகிடுவாங்க. அப்போ அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க நகர ஆரம்பிப்பாங்க. இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஒரு நல்ல ஒர்க் கல்ச்சர் வந்து என்ன ஆகுனா, ஒரு மனிதரை வந்து எவால்வ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து மனிதர்களும் ப்ராக்ரஸை தான் விரும்புவாங்க. அதை வந்து அந்த கொடுக்கணும். அப்போ தான் வந்து அது நல்ல ஒர்க் கல்ச்சராக மாற முடியும். இது முக்கியமான விஷயம் என்னென்னா, முதல்ல அதிகமாக நேரம் வந்து நமக்கு மிச்சமாகும். ரெண்டாவது, செயல்திறன் வந்து அதிகரிக்கும்.
3வது வந்து எல்லாருமே தன்னோட நிறுவனமாக நினச்சி அவங்க வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஒர்க் கல்ச்சர் வந்து அங்கே நல்லா சுமூகமாக இருக்குது. சரிங்களா? இந்த இடையிடையே அதிகமாக 6 மாதத்துக்கு ஒரு கம்பெனி மாறுது, இந்த விஷயங்கள் இருக்காது. நீண்ட நாளைக்கு ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒரு தன்மை வந்து ஏற்படும். ரீசெண்டாக நான் அவர்களை கேள்விப்பட்டேன். வாரன் பஃபட்டோட நிறுவனத்தில் வந்து அவர் எப்போ கம்பெனி ஆரம்பித்தாரோ அப்போ ஏதோ ஒரு 60 நபர்கள் 65 நபர்கள் இருக்காங்க. அந்த நபர்கள் இன்னமும் கூட இருக்கிறதா கூட நான் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரியான இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் ஒரு நல்ல நிறுவனம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா? ஏன்னா எனக்கு தேவையானது எல்லாமே இங்கே கிடைக்கும் போது நான் எதுக்கு வெளியே போகணும் அப்படின்ற ஒரு மனநிலை இங்கே வந்துடும். அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஒரு மணியில் மட்டும் இருக்காது, அந்த ஒர்க் கல்ச்சரில் இருக்கும். அவங்க வந்து எப்படி அதை ஃபீல் பண்ணுறாங்க, அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த கம்பெனியில் எப்படி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க எப்படி நடத்துகிறாங்க, எல்லா விதத்தையும் பொறுத்து அந்த இருக்குது. இப்படி ஒரு பாசிட்டிவான நீங்கள் ஒர்க் கல்ச்சர் மாறணும் அப்படின்னா இந்த 1 நிமிட மேலாள நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைல்லையும் அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு நீங்களே வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணுங்கள். ஸோ உங்கள் லைஃபை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதில் டிராஃப்ட் மாதிரி எழுதுங்க. எதெல்லாம் ஒர்க் ஆகுதோ அதெல்லாம் நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. தப்பு அப்படின்னா அதை வந்து நிறுத்திடுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ இந்த புக்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அமேசானில் இருக்குது, வேணும்னா நீங்கள் வாங்கி படிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக். இதை படித்ததுக்கப்புறம் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, ஓகே, ஒரு ஹியூமன்கிட்ட வந்து எப்படி ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து சொல்லணும் அப்படின்றது வந்து எனக்கு நல்லா அது புரிஞ்சுது. இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மக்கள்கிட்ட நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபீட்பேக்ஸையும் வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். See you in the next video guys. Bye.